டாரடக்டிவ்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இரண்டாவது தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம படிக்கிறதோட நின்ற முடியாது. ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய தேர்வுகள்ல நம்ம கேட்கப்பட்டிருக்க கேள்விகள்ல திரும்பி முழுவதுமாக வாசிச்சு பாக்குறது கூட கிடையாது. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது ஒரு கேள்விக்கு இப்படியெல்லாம் ஆன்சர் இருக்குமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் இருக்குமா அப்படிங்கிறதுக்கான விடையை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பாடத்திட்டத்துல மொத்தம் 100 கேள்விகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. இந்த 100 கேள்விகள் அப்படின்றது இது நம்மளுடைய புரிதல் திறனை என்ன செய்யுது அப்படின்னா சோதிக்கக்கூடிய விதமாக தான் இனிமே என்ன செய்யும் அப்படின்னா கேள்வி பதில்கள் இருக்கும் அப்படின்றது டிஎன்பிசியோட அணுகுமுறைகள்ல இருந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல 100 கேள்விகள்ல பகுதி ஆங்கிறது தான் இலக்கணம். அந்த இலக்கணம் மொத்தமே ஒரு 21 தலைப்புகளுக்கு கீழே தான் இருந்தது. அகரவரிசை, வேர்ச்சொல்லறிக, அந்த மாதிரியான கேள்விகள். அதே மாதிரி பழமொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி ஆள ஒரு 21 தலைப்புகளும், பகுதி ஆள இலக்கியத்துல எல்லா இலக்கியமும் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், 11 கீழ்கணக்குன்னு தமிழுக்குன்னு ஒரு பெரிய பேர்டன் இருந்தது. அப்படின்னு சொல்லக்கூடிய உரைநடை பகுதியிலையும் சிறுகதை என்னென்னவோ கொடுத்திருந்தாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே சுருக்கி இந்த 2 நாளையும் பயன் அப்படிங்கிறது இது நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமே தவிர இது நம்ம அங்க போய் ஒரு கடிதம் எழுதுவதற்கோ ஒரு கட்டுரை எழுதுவதற்கோ ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ பயன்படாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனுடைய வெயிட்டேஜை குறைச்சு நமக்கு அங்க வாழ்வியலுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 10 எழுதுறோம் அப்படின்னா அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதணும், குறில் நெடில் கரெக்டா எழுதணும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப 100 மதிப்பெண்கள்ல 85 அப்படிங்கிறது உங்களுடைய புரிதலுக்காக மட்டும்தான். இது ஃபுல்லாவே இலக்கணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்மளுடைய எழுதக்கூடிய திறன், கலை சொற்கள் எல்லாருமே சொல்றாங்க 85 இலக்கணம். 85மே இலக்கணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 அலகுகள் இதுல இருந்தும் 7வது அலகு இந்த 15 மார்க்குக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த 6 அலகுகளுமே கலை சொற்கள். சில வேர்டு இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க, அதோட பொருள் நமக்கு தெரியணும், சில விஷயங்களை வாசிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், ஈஸியான விஷயங்களை டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியணும், எழுத தெரியணும். இப்ப அவர்கள் வந்தனர் அப்படின்னு கொடுக்கணும். சில நம்ம ஒரு லெட்டர்ல எழுதுறோம் அவர்கள் வந்தது அப்படின்னு போட்டோம்னா அந்த லெட்டர் ஃபார்மேஷன் தப்பு. அப்ப அந்த எழுதக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு பிழை திருத்தம் முதல்ல ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா நேற்று மழை பெய்தது அதனால் நான் பள்ளிக்கு வரவில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த இடத்துல இணைப்பு சொற்கள் தப்பா போடணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் அப்படின்றது மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 85 கேள்விகளுமே உங்களுடைய புரிதல் திறனை சோதிக்கக்கூடியதாக தான் இருக்கும். நம்மளோட டாரடக்டிவ்ஸ்ல அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா தமிழுக்குனே தனி டெஸ்ட் போட்டிருக்கோம். இதுலயுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் இந்த 85 மையமாக கொண்டுதான் எடுக்கப்பட்டிருக்கும். 15 மதிப்பெண்களுக்கான பகுதி அப்படிங்கறத அதுக்கு அடுத்ததான் தான் நம்ம கொடுத்திருப்போம். சோ உங்களுடைய ஏன்னா எல்லாருமே மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம். ஆனா புரிதல் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குமாங்கிறது தெரியாது. சோ அதை உங்ககிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள இந்த முயற்சியை நம்ம மேற்கொண்டிருக்கோம். சோ டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். முதல் கேள்வி, நாற்றிசை பிரித்தெழுதும் போது கிடைப்பது 4 கூட்டல் திசை. இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நார்த்திசை, நானிலம், இதெல்லாம் பிரிச்சு எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 கூட்டல் நீளம், 4 கூட்டல் நீளம். அதே மாதிரி முப்பால், முப்பால் அப்படின்றது 3 கூட்டல் பால், முப்பால் அப்படின்றது 3 கூட்டல் பால். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் டவுட் கேட்டிருந்தாரு. அவர் ஈரிருவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாரு. ஈரிருவர், இந்த ஈரிருவர் அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஈரிருவர் அப்படின்னா 2 கூட்டல் இருவர்னு கொடுத்திருப்பாங்க, அது தவறு. ஈர் கூட்டல் இருவர், ஈரிருவர் 2 பேரா போனாங்க, ஈரிருவர். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இப்ப நானிலம், அடுத்ததா இப்ப நாற்றிசை 4 கூட்டல் திசை அந்த மாதிரி வரக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்ப முப்பால் நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா, முப்பால் அப்படின்றது நமக்கு சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்ப நாற்றிசை அது சொல்றோம், 4 திசையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி தொகை சொற்களை நம்ம விரிச்சு எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை குறிக்கக்கூடியது. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த 3, 5 இந்த மாதிரி பிரிக்கிறத நம்ம நல்லா பாய்ச்சி வச்சுக்கணும். அப்ப அதெல்லாம் இருந்து கொஸ்டின் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அடுத்ததா இங்க இந்த 4 கூட்டல் திசைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது தப்பு. 4 கூட்டல் திசை, சரிங்களா, 4 கூட்டல் திசை அப்படிங்கறத எது அப்படின்னா கரெக்டான பொருளாக இருக்கும். இப்ப அதே மாதிரி ஐந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க.
ஐந்தாய். இதோட ஆன்சர் நான் 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு ஐ கூட்டல் தாய், இன்னொன்னு ஐ கூட்டல் ஐந்தாய், இன்னொன்னு 5 கூட்டல் ஐந்தாய், இன்னொன்னு 5 கூட்டல் ஆய். இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கூட்டல் ஐந்தாய் தான் என்னது அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்பவே என்ன செய்யணும் அப்படின்னா கவனமா படிக்கணும். ஏன்னா இதுலதான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தவறு விடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இதுதான். சரி, இப்போ நாற்றிசை அப்படின்றது 4 கூட்டல் திசை. நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. சரி, அடுத்ததா இன்னொரு வார்த்தை கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா 7 உலகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உலகம்? 7 உலகம் அல்லது 7 பிறவி. 7 பிறவி. இத பிரிச்சீங்கன்னா அப்படி வரும் 7 கூட்டல் பிறவி. 7 கூட்டல் பிறவி. இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே முக்கியமா பார்த்து வச்சுக்கக்கூடிய விஷயம். அடுத்தது 2வது ஆற்றுனா வேண்டுவது இல். ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்க வந்து இலக்கணம் தானே சொன்னீங்க, எதுக்கு இதுல இருந்தெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறீங்க? 100% புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில வரும்ன்றதுக்கான அஷூரன்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. சில கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல இருந்தும் ரிப்பீட் ஆகும். நம்ம ஏற்கனவே வந்து புதுசா தமிழ் படிக்க போறதுல ஏற்கனவே படிச்ச தமிழ்ல தான் அங்கங்க மறு வச்சு எதிர கொண்ட வெயிட்டேஜை ஏத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி கேட்டாலும் பதில் எழுதக்கூடிய வகையில தான் எங்களுடைய வினாத்தாள்கள் அப்படிங்கிறது நாங்க வடிவமைச்சிருக்கோம். நீங்க பழைய சிலபஸ் எல்லாம் கிடையாதுல ஏன் கேக்குறீங்க? பழைய சிலபஸ்ல சில கொஸ்டின்ஸ் முக்கியமாக இருந்ததுன்னா அதையும் நாங்க என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ்ல நாங்க கேட்டிருப்போம். அது வந்து பின்னாடி உங்களுக்கே தெரியும், இது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது. இது எதுல இருக்கக்கூடியது? பழமொழி 400. ஒன்றுரா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடுகள் அப்படின்னு சொல்லி என்னது அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒன்றாக 3 இல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றாக 3 இல். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாத வீடுகள் என்று எதுவுமே இல்லை. பழமொழி 400ல பாரியினுடைய மகள்களை குறித்து இந்த வார்த்தை வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது வந்து சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலபஸ்ல இருக்கு. அப்ப அதுல இது என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். அடுத்ததா செவல் கூவியது ஆணும் பெண்ணும் சமம். இங்க பாருங்களேன், செவல் கூவியதான். சேவல் கூவியது. இதெல்லாம் குறில் நெடில் வேறுபாடு. இது குறில் நெடில் வேறுபாடு. இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இப்ப வந்தான் அப்படின்றதுக்கு பதிலா வந்தன் அப்படின்னு கொடுத்தோம்னாலும் அது தவறுதான். இது நம்ம எழுதும் போது நம்ம அந்த தவறுகள் வரும். அதுக்குதான் அந்த பகுதி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆணும் பேணும் சமமா? ஆண் இந்த நகரமா வரும். ஆணும் பெண்ணும் குறில், இங்க நெடில் கொடுத்திருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம். அப்போ ஆப்ஷன் டி தானது அப்படின்னா ஆன்சர். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. உயர்ந்து நிற்பது டேஷ் மலை. மலை தானே செய்யும் உயர்ந்து நிற்கும். இதுல பாருங்க என்னென்ன மலையெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மலையெல்லாம் கிடையாது. உயர்ந்து நிக்கிறதுக்கு பேரு இந்த மலை கிடையாது. இது வானத்தில் பொழியக்கூடிய மழை. வானத்தில் இருந்து பொழிவது மழை. அப்ப அதுல இருக்கிறதுக்கு மாதிரியான ஆப்ஷன் இது ஆப்ஷன் சி. அடுத்து தொடர்களில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி எழுதுக. சேங்கல்லை கொண்டு வீடு கட்டுவர். செங்கல் வச்சா வீடு கட்டுவோம். செங்கல்லை கொண்டு வீடு கட்டுவர். ஆப்ஷன் சி. அடுத்து இதுலயுமே ஒரு வார்த்தை இருக்குது. இதுல ஒரு டெஸ்ட் இருக்கு. இதுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர் கிடையாது. செங்கல்லை கொண்டு. இந்த இடத்துல நான் 2 விஷயங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஒண்ணு பிழை திருத்தம் மட்டும் இல்லாம, அதாவது குறில் நெடில் வேறுபாடு மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் இன்னொன்னு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல சந்திப்பிழையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். செங்கல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னு கொடுத்தா அது வந்து சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கல். செங்கல்லை அப்படின்னு கொடுக்கும் போது அதனுடைய ஈறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி வார்த்தை ஐங்கிற 2ஆம் வேற்றுமை விரியில வெளிப்படையாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையுமே என்னது அப்படின்னா கசட தவிர வல்லின எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. அப்ப 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். எப்ப மிகும்? வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்தாக இருக்கும் போது வல்லினம் மிகும். அப்ப ஆப்ஷன் சி கரெக்டா? டி கரெக்டா? டி தான் கரெக்ட். கங்கையில் உன் கடம் நனையாது. கங்கையில் உன் கடம் நனையாதே என்ற கடவுளி சித்தரனுடைய இதுல வந்து நீங்க கேட்கலாம் சித்தர் பாடல்கள் கிடையாதுல்ல அப்படின்னு. சில நேரங்கள்ல கடம் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு கேட்கலாம். பொருள் குறி சிலபஸ்ல இருக்குல்ல. அப்போ நீங்க படிக்க வேண்டியதை கண்டிப்பா படிக்கணும். ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்புல இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னா சில இடங்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் சில இடங்கள்ல வரலாம். நீங்க ஏன் கேட்டீங்க? நம்ம கேட்கவே முடியாது. நீங்க கேட்டாலும் டிஎன்பிசி வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ கடம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. முதல்ல கடம்னா என்ன அர்த்தம்? கங்கையில போனாலும் உன் கடம் நனையாது. கடம்னா உடம்பு. யாக்கைனா என்னது? உடம்பு. புலால் அப்படின்னா என்னது? உடம்பு. அந்த கறி மாமிசம் அதை குறிக்குது. எல்லாமே உடலை குறிக்கக்கூடியது. அப்ப அதோட எதிர்ச்சொல் உயிர். இது எப்படி உயிராகும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எப்ப உடல்னு சொல்லுவோம்?
அந்த உடலோட உயிர் ஒன்றி இருந்தா மட்டும்தான் அது உயிர் இருக்கக்கூடிய ஒரு உடல். இங்க எல்லாத்துலயுமே நம்ம உடலை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. சரிங்களா? கங்கையில போனாலும் உடல் நனையாது, வெளியில நனையக்கூடியது உடல் அப்படிங்கிறது. அப்ப உள்ள இருக்கக்கூடியது உயிர். அப்ப இதுதான் என்னது அப்படின்னா இதனுடைய எதிர்ச்சொல். அடுத்து பிழை நீக்க எழுதுக. சாப்பாடு தாயார்னு கொடுத்திருக்காங்க. சாப்பாடு தயார், சாப்பாடு தாயார், சாப்பாடு தயார். அப்ப இது குறில் நெடில் வேறுபாடு. இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்ப திடீர்னு நம்ம போர்டுல இப்படி வச்சிருந்தோம்னா என்னது, நமக்கு தமிழ் எழுத தெரியலன்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுடைய அழகிய தமிழ் மகன் படத்துல கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, காவிதை பேட்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எது கொடுத்திருப்பாங்க? கவிதை போட்டி அப்படின்றதுக்கு அந்த தமிழ் டீச்சர் எழுதின ஒரு அழகான வார்த்தை தான் என்னது, காவிதை பேட்டி. இப்ப தெரியுதா அங்கே ஏன் தமிழ் குறில் நெடில் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய சீனியர் ஆபீசருக்கு லெட்டர் எழுதுறோம். அங்கே நான் போய் மதிப்பிற்குரிய அப்படின்னு எழுதுறேன். நான் பாட்டுக்க மதிப்பிற்கு அரிய அப்படின்னு போட்டுறேன். மதிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு உங்களை பாக்குறப்ப அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? இதுக்குதான் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த குறில் நெடில் வேறுபாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு தயார். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதுவும் தவறு. பள்ளிக்கூடம் அருகில் இருக்கு. பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளிக்கூடம். குறில் நெடில் வேறுபாடுகள்ல இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. 4வது என்ன கொடுத்திருக்காங்க? பள்ளிக்கூடம் அருகில் இல்லை. ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து கீழ்காணும் தொடர்ல இருக்கக்கூடிய எண்ணுமை தொடரை கண்டறிக. கீழ்காணும் தொடர்ல இருக்கக்கூடிய எண்ணுமை தொடரை கண்டறிக. திருக்குறளும் சிலப்பதிகாரமும் படிக்க வேண்டிய நூல்கள். முதல்ல எண்ணுமைனா என்னன்றது நமக்கு தெரியணும். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டும் வெளிப்படையாக வருதான்னு பாக்கணும். நாங்க எழுதுறேன், என்ன எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அவள், அவன் அவள் இப்படி எழுதுனேன்னா என்ன அர்த்தம்? எந்த உம்முமே தெரியல, அவன் அவளதான். அவனும் அவளும் அப்படின்னு நான் எழுதும் போது எத்தனை இடங்கள்ல உம்ம வந்து உச்சரிக்கிறோம்? 2 இடங்கள்ல. அப்ப அந்த அப்படின்ற இதை வந்து நம்ம எண்ணி சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு எண்ணுமை. அந்த மாதிரி 2 தடவை வரும்போது நம்ம எண்ணுறோம். அப்ப அதுக்கு பேரு எண்ணுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மழைக்காலமும் பீந்த குடையும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. மழைக்காலமும் பீந்த குடையும். அப்ப உம்முங்கிற விகுதி 2 தடவை எண்றோம். அப்ப அதுக்கு பேரு எண்ணுமை. இப்ப இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அவன் அவள். இதுக்கு அவனும் அவளும்ங்கிறதான் பொருள். ஆனா அது மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தாலே தொகை. என்ன தொகை? உம்முங்கிற விகுதி மறைஞ்சு வந்திருந்துச்சுன்னா உண்மை தொகை. சரிங்களா? இப்ப எண்ணுமை தொடர் தான் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப சிலப்பதிகாரமும் திருக்குறளும் சிலப்பதிகாரமும் படிக்க வேண்டிய நூல்கள். இதுல வெளிப்படையாக வந்திருக்கு. இது ஒரு எண்ணுமை தொடர். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திருவள்ளுவர், கம்பர், பாரதி தமிழ் தாயின் தலைமகன்கள் ஆவர். இது எப்படி வரணும்? திருவள்ளுவரும் கம்பரும் பாரதியாரும் அப்படின்னு வந்து வெளிப்படையா வரணும். ஆனா வரல. அப்ப இது தவறு. இது எண்ணுமை கிடையாது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம் காண்பதற்கரிய கலைநகரங்கள். மாமல்லபுரமும் காஞ்சிபுரமும் காண்பதற்கரிய கலைநகரங்கள்னு வரணும். அப்ப இதுவும் தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்ப இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். ஊருக்கு வெளியே ஒற்றைக்கல் மண்டபத்தில் மனித உயிரை கொள்ளத்தான் 1000 பூதம் உண்டாம், பிள்ளைகளை பிடிக்கத்தான் குட்டிச்சாத்தான் பல உண்டாம். ஊருக்கு வெளியே கிடையாது, ஊருக்கு வெளியே. ஒற்றைக்கால் மண்டபத்தில் மனித உயிரை கொள்ளத்தான் 1000 பூதம் உண்டாம், பிள்ளைகளை பிடிக்கத்தான் குட்டிச்சாத்தான் பல உண்டாம். அப்ப ஊருக்கு வெளியே, ஊருக்கு வெளியே மனித உயிரை கொள்ளத்தான் பிள்ளைகளை பிடிக்கத்தான். ஆப்ஷன் பி. லகர லகர வேறுபாடு. இந்த கேள்வி மயங்கொலி வேறுபாடு, லகர லகர வேறுபாடு. அடுத்து மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசைன்னு என்ன அர்த்தம்? மேடு. அப்ப அதோட எதிர்ச்சொல் உயர்ச்சினா மேடு, திடல்னா மேடு, சுவல்னா என்ன அர்த்தம்? மேடு. அவள்னா பள்ளம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. இதுக்கு நமக்கு பொருள் தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல் போட முடியும். அடுத்து எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க கேட்கலாம், அவையார் தொடர்பான செய்திகள் சிலபஸ்ல இருக்கா? அதாவது எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் சிலபஸ்ல இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? அதை படிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து தப்பிச்சு என்ன செய்ய முடியாது அப்படின்னா போக முடியாது. எவ்வளி நல்லவர் ஆடவர், எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்ற வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அவை நிறைய பாட்டு பாடியிருக்கிறாங்க. இதுல எதுல பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. வாயிலாயே வாயிலோயே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, அதுவும் புறநானூறு. சரிங்களா? அப்ப இந்த பாடல் வந்து புறநானூறுல 187வது பாடல். இது நமக்கு தேவையில்லை,
நம்ம தெரிஞ்சு எங்கு நல்ல மனம் குவிந்து கிடக்கிறதோ அதுதான் நல்ல ஊர். அது நாடா இருந்தாலும் காடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் நல்லவர்களை கொண்டிருப்பதால் நீயும் நல்லதாக இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தின் இயல்பு அங்கு வாழக்கூடிய மக்களுடைய இயல்புக்கு பொருந்தமாக இருந்தது அப்படின்ற மாதிரி. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தாராபாரதியினுடைய கவிதைகள்ல பொருந்தாதது புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபாரதியினுடையது. தாராபாரதியினுடையது. சரிங்களா? அப்ப இந்த நூல் யார் எழுதுனா? அமுதும் தேனும் என்ற நூல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உவமை கவிஞராக இருக்கக்கூடிய சுரதா. புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, வேலைகள் அல்ல வேள்விகளே, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே யாருடையது? தாராபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணனுடையது. கவிஞர் தானே. இவருடைய இயற்பெயர் உவமை கவிஞர் சுரதா. இப்ப எல்லாம் அந்த அடைமொழிகள் படிக்கணுமா? ஒரு கவிஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர். பழச ஏற்கனவே நான் நல்லா படிச்சிருக்கேன்றவங்க திருப்பி படிச்சுக்கோங்க. என்னைக்குமே கற்ற கல்வி வீண் போகாது. உதுக்கன் நான் சொல்றேன், இந்த அவ்வளவு தூரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு இளநீ கடை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உதுக்கன்ல ஒரு இளநீ கடை இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப கொஞ்சம் தூரத்துல பாரு அப்படின்றதா என்னது? உதுக்கன். உப்பக்கம் பார் அப்படின்றேன். உலையும் முப்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். உப்பக்கம்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னு அர்த்தம் மேலே அப்படின்னு அர்த்தம். உம்பர்னா மேலே. வினா எழுத்து ஏன் அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அப்ப ஏங்கிறது வினா எழுத்து. மேல காக்கா போகுது, உம்பர் காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னா நம்மள கேனையா நினைச்சிருவாங்க. இப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து மாசரன்ற சொல்லை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது மாசு கூட்டல் அற. அப்ப எப்படி இது மாசரவா மாறி இருக்கும்? மாசு கூட்டல் அற அப்படிங்கிறது உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிரும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் ஒன்றி உயிர் வரின் உட்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் ஒன்றி சாவாக மாறும். மாசர அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். முதல்ல மாசு கூட்டல் அற அப்படின்னா குற்றமின்றின்னு அர்த்தம். மாசுனா குற்றம், அறனா குற்றமின்றி. அப்ப குற்றமின்றி, அப்ப அதோட எதிர்ச்சொல் என்ன? குற்றம். குற்றத்துக்கு இன்னொரு பேர் என்ன? குறைனா குற்றம், வலுனா குற்றம், கசடுனா குற்றம். இப்ப இதெல்லாம் அந்த குற்றத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். இதெல்லாம் கொடுத்து பொருந்தா சொல்ல கேட்கலாம். இங்க பாருங்க, குற்றமின்றி, ஆராய்ந்து, சிறப்புடைய, இது எதுவுமே பொருள்ல தராது. எதிர்ச்சொல் கசடு, குற்றம். ஆப்ஷன் சி. அடுத்து எதிர்ச்சொல்லுடன் பொறுத்துக்க. நெறினா வழி. இங்க நெறி தவறி அப்படின்றாங்க. நெறி தவறினா வழி தவறி. தூற்றும்படி, இங்க இன்னொரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. எதிர்ச்சொல்லுடன் பொறுத்துக. விஷயமே அங்கதான் இருக்குது. எதிர்ச்சொல்லுடன் பொறுத்துக. நெறினான் அர்த்தம் வழி. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் வழி தவறி. 1. தூற்றும்படி, மத்தவங்க தூத்துற மாதிரி வாழக்கூடாதும் பாரு. மாற்றான், அதாவது என்ன சொல்லுவாங்க, தமிழ் முறைதனிலும் நெறிதனிலும் மாறக்கூடாது. மாற்றான் கைப்பொருளை தன் நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோளையுடன் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப தூற்றும்படினா திட்டுற மாதிரி. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் போற்றும்படி. சோம்பலை வெல்லும் திறன் அப்படின்னா சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் சோம்பல், மடி. மேதைகள் அப்படின்னா அர்த்தம் அறிவாளிகள். அதுக்கு எதிர்ச்சொல் பேதை. அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு பொருட்கூறுக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா மனசுல நிற்கும். எளிதில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டைன்றவர் இப்படி இருக்காருப்பான்ற செய்தியை நமக்கு சொல்றதுனால இதுக்கு பேரு செய்தி வாக்கியம். கை பொருள் அப்படின்றத பிரிக்க எழுதும் போது கிடைப்பது கை கூட்டல் பொருள். கை கூட்டல் பொருள். 2ஆம் வேற்றுமை விரி. என்னது? ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. கை. இங்கேயும் வல்லின எழுத்துக்கள்ல முதல் எழுத்தான கசட தபரல ஒரு எழுத்தான பகர எழுத்து வந்திருக்கு. இப்பு கூட்டல் ஓ. அப்ப இந்த இடத்துல வல்லின மிகும். கை பொருள். சரிங்களா? பிரிச்சு எழுதணும்னா கை கூட்டல் பொருள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது குழந்தைகள். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது. ஆப்ஷன் சி. அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து பொருள் அறிக. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இந்த பாலா இந்த பாலா? இந்த பால்னா நாசமா போகுதுன்றது அர்த்தம். தமிழ் எங்கள் இந்த எல்லாம் வரும். நாங்கூழ் புழுன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுக்குதான் இந்த எல் வரும். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். ஆப்ஷன் டி. பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். அடுத்து ஓர் ஊரில் ஓர் விலங்கு இருந்தது. நமக்கு இந்த ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லுவோம்? ஓர் இரவு, ஓர் அன்னம். இதே இது ஒருன்னு கொடுத்தாங்கன்னா ஒருங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நகரம்,
ஒரு நாடு, ஒரு கடல் அப்படி வரணும். அப்ப ஓர் ஊரில் வரணும், ஒரு ஊரில் ஒரு விலங்கு இருந்தது. ஏன்னா வீங்கிறது என்னது, ஒரு உயிர்மை எழுத்து. ஒரு ஊரில் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு இந்த ஆப்ஷன் சரின்னு போட்டிருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஊங்கிறது என்ன எழுத்து, உயிர் எழுத்து. அப்ப உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வருமா ஓர் வருமா, ஓர் தான் வரணும். அப்ப ஓர் ஊரில் ஒரு விலங்கு இருந்தது, ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த விடைக்கேற்ற வினாவை கண்டறி. இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் மரபு எது? இயற்கையை வணங்குறதா தமிழர் மரபு. மற்போரில் சிறந்தவன் மாமல்லன், இது எவ்வகை வாக்கியம்? மாமல்லனை பத்தி நமக்கு சொல்றாங்க, இதுக்கு பேரு செய்தி வாக்கியம். என்னே மற்போரில் சிறந்தவன் மாமல்லன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து பொருளறிக. இதே இது மற்போரில் சிறந்தவன் மாமல்லனான்னு கேட்டா அது வினா வாக்கியம். வினை உயர்வாள் விளைச்சலை விளைவர் அப்படின்னு அர்த்தம். விலை உயர்வாள், விலை அப்படிங்கிறது பிரைஸ் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால எல்லாரும் வீட்டிலேயே விளைச்சலை விரும்புறாங்க, மாடி தோட்டங்களை விரும்புறாங்க. அதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்ப விலை உயர்வாள் விளைச்சலை, விவசாயத்தை விளைவர் விரும்புகின்றனர், ஆப்ஷன் சி. இந்த மாதிரியான கேள்விகள் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து அது ஈஸியான முறையில மனசுலயும் நிற்கும், எப்பவுமே மறக்காது. அடுத்தது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், இந்த லகரம் இங்க பாத்தீங்களா, அந்த லகரம் வந்திருக்கு. மனம், இந்த மனமா இந்த மனமா, இதுதான் நறுமணத்துக்கு வரக்கூடியது. இந்த அடி வாங்கிருச்சு, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது, மலர்கள்ட்டாங்க, அப்ப பன்மையில வரணும். ஒரே ஒரு மலர் வர மாதிரி இங்க வீசியதுன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப இந்த ஆப்ஷனும் தவறு. அப்ப என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, ஆப்ஷன் ஏ தான் சரி. இங்க என்னன்ற அந்த என் பெயரே தப்பு. ஸ்கல்ப்சர் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் சிற்பங்கள். பெயிண்டிங்ஸ்னா ஓவியங்கள். சரி, ஒப்பனைனா மேக்கப். ஆக்கம் அப்படின்றதனுடைய தொழில் பெயர் என்னது? சாரி, இலக்கண குறிப்பு தொழில் பெயர் ஆக்கம். அல்தல் அம்மைக்கை தொழில் பெயர். மாட்சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பண்பு பெயர். அடுத்து சுட்டெழுத்து, ஆஇஊன்ற 3 சுட்டெழுத்து. சுட்டு சொற்கள், அந்த இந்தன்ற சுட்டு திரிபுகளுக்கு முன்னாடி வல்லின மிகும்னு படிச்சிருக்கோமா, அந்த வீடு, இந்த பையன் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்றது. வினா எழுத்து, ஏன் 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 அப்படின்னு வடிவேல் கேட்கறதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வினா எழுத்து தெரிஞ்சு போகும். உப்பக்கம் பாரு அப்படின்றாங்க, முதுகு பக்கம். அப்ப பாத்தீங்கன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் இ. அடுத்து ஒற்றுப்பிள்ளைகளை நீக்கிய தொடரை தேர்ந்தது. கருங்குயில், கருங்குயில், கருமை கூட்டல் குயில், கருமை கூட்டல் குயில். மை விகுதி போயிருச்சு, இந்த காவுக்கு இனமான இங்கு தோன்றும், கருங்குயில். அந்த இடத்துல இங்கு கரெக்ட் தான். இங்க பாருங்க செங்கு தாமரைன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பிரிச்சிங்கன்னா செந்தாமரைன்னு வரணும், செங்காமரைன்னு வரக்கூடாது. செம்மை குட்டல் தாமரை அப்படின்னு வரணும் இதுக்கு பேரு. ஈறுபோதல்ல மை விகுதி போயிரும். இங்க முன்னாடி இருக்கக்கூடிய மகரம் வந்து தாவுக்கு இனமாக தெரிஞ்சு செந்தாமரைன்னு வரணும், இங்க செங்காமரைன்னு இருக்கு, அப்ப இதுவும் தவறு. பனிக்குயில் அப்படின்னு தான் வரணும், இங்க பனிங்குயில் இருக்கு, பனிக்குயில் இக்கு வரணும், இங்க பனிங்குயில் இருக்கு, தவறு. தினந்தோறும், தினம் கூட்டல் தோறும், தினந்தோறும். சரிங்களா? இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுமே தவறு. இது கருங்குயில்னு வரணும், இங்க கருக்குயில் இருக்கு, அப்ப இந்த ஆப்ஷனும் தவறு. தினம்தோறும் கரெக்டா இருக்கு, தினம் கூட்டல் தோறும். இது எல்லாமே அந்த இனமிகள் விதிப்படி வரக்கூடியதுல இது எல்லாமே பொருந்தாத ஆப்ஷனா இருக்கு. இங்க தினம்தோறும்னா அவ்வீறு ஒப்பழிந்து இந்த தாவுக்கு இனமான இந்து தோன்றும், அப்ப இந்த ஆப்ஷன் தான் சரி. டி மட்டும் தான் சரி, மத்த 3 ஆப்ஷனும் தவறு. மரமும் தழையும் அப்படின்ற வார்த்தை கேட்ட இலக்கண குறிப்பு உம்முன்ற விகுதி 2 தடவை என்ற மாதிரி வந்துருச்சுனாலே என்ன சொன்னோம், எண்ணுமை. இதே இது மரம் தழை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா விகுதி மறந்து வந்துருந்துச்சுன்னா உண்மை தொகை. தகர பந்தல் நகர பெண்கள் வரிசைகளில், இந்த இதுல இருக்கக்கூடிய எதுகை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகர நகர எங்க இடிக்குது, 2வது எழுத்து இடிக்குது. 2வது எழுத்து ஒன்னா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு எதுகை. எதுகை தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப தகரம் நகரம், இங்க பாருங்க தகரம் பந்தல்னு 2வது எழுத்து ஒன்றல, அப்ப இது தவறு. பெண்கள் பந்தல், இதுவும் ஒன்றல. செல்லாத என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னது அப்படின்னா செல். எப்பவுமே வேர்ச்சொல்ன்றது ஒரு பகுதி, ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும், ஒரு ஏவல் சொல்லாக இருக்கும். மூன்றுரை, மூன்றுரை அப்படின்ற சொல்லை பிரித்தெழுதும் போது கிடைப்பது 3 கூட்டல் உரை. மூன்றுரை அறையனார், அது ஒரு ஊர் பெயராகவும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க, மூன்றுரை. இப்ப உயிர் வரி உக்குரலன்னு செஞ்சிருது, மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றை 3 மாறி இருக்கும். ஆகான்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு இது எப்படி வரணும், ஆகாதன்னு வரணும். கடைசி எழுத்து கேட்டிருக்கு, அப்ப ஈறு கெட்ட எதிர்மறையாக இருக்கக்கூடிய பெயரச்சம். ஆகாத பையன் பாய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈறு கெட்டுருச்சு, ஆகும்னா நேர்மறை, ஆகாதனா எதிர்மறை. அதுக்கு பக்கத்துல ஒரு பெயர் சொல் தான் வந்து இதை நிறைவு செய்யும். அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓடா குயில்.
பாடா பாடா குயில், ஓடா குதிரை. அடுத்து இது எல்லாமே இருக்கட்டும், இது மாதிரி பேர் அந்த கொடுத்திருக்கிறது எல்லாமே. அடுத்து காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசிச்சிருக்கிறையா அப்படின்னு கேட்கிறாரு. நேரு வந்து யாரு கேட்கிறா, ஒரு பொண்ணு இந்திராக்கு கேட்கிறாரு. இது எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். செஞ்சிருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. மடிந்தனர் அப்படின்ற சொல்லினுடைய வினைமுற்று, அந்த வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் என்ன? மடி. ஆப்ஷன் டி. ரெட்டைக்கிழவி கூற்றுகளை ஆராய்க. ஒளியை உணர்த்தக்கூடிய சொற்கள் ரெண்டு ரெண்டா தான் சேர்ந்து வரும். ரெட்டைக்கிழவினால எப்பவுமே ரெண்டு ரெண்டா தான் வரும். சல சல, மட மட, அந்த மாதிரி ஒளியை உணர்த்தக்கூடிய சொற்கள் ரெண்டு ரெண்டா சேர்ந்து வரும். வரும்போது அது ஒளி குறிப்பு, சவுண்ட வெளிப்படுத்தும். அக்து அப்படிங்கிறது கரெக்ட். அக்துன்றது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு உயிரெழுத்து வரும்போதுதான் வரும். அக்து ஒரு, அக்து ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அக்து ஓர். இந்த மாதிரி வரக்கூடிய உயிரெழுத்துக்கு முன்னாடி அது வரக்கூடாது, அக்து வரணும். இது இந்த கூற்று வந்து சரி. பிரித்தால் பொருள் தராது. இதை பிரிச்சிங்கன்னா பொருள் தருமா? சலன்றத பொருள் தராது. எடுத்துக்காட்டு சலசல, படபட, இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் சி. மேகம் அப்படின்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள்ல பொருந்தாதது. கொண்டல்னா மேகம், கொன்முனா மேகம், வார்னாலும் மேகம். இது மூணுமே மேகத்தை தான் குறிக்கும். அப்ப இந்த பார்னா உலகத்தை குறிக்கக்கூடியது. சந்திப்பிலை நீங்கே தொடரை தந்து. இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம். இதுவரை இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லின மிகும். ஏன்னா இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு. இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை, மகரம் போய் இந்த அந்த ஒற்று வந்திருக்கும். காட்சிகளை அப்படின்னு இங்கே ஒரு வேற்றுமை விரி ஐ வெளிப்படையா வந்திருக்கு. இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த இடத்துல வல்லினம் வரணும். அப்ப வரல, இதுலயும் வரல, இதுலயும் வரல. அது ரெண்டு கூற்றும் தவிர. அப்ப இந்த சி டி இது ரெண்டுலதான் அதோட ஆன்சரா இருக்கும். இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை, இரண்டாம் வேற்றுமை விரி இங்கேயும் என்ன செய்து வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப வல்லினம் மிகும். இப்ப ஆப்ஷன் டி தான், சி தான் வரும். டில என்ன செய்யல, இந்த இடத்துல வல்லினம் மிகல. டி தவறு. அடுத்த அகர வரிசை. மறந்து மாற்றார், மீறு, முறை, மேதை. மறந்து மா, இம்மு கூட்டல் ஆ. மா இம்மு கூட்டல் ஆ. மீ இம்மு கூட்டல் இ. மூ இம்மு கூட்டல் உ. மே இம்மு கூட்டல் ஏ. இப்ப பிரிச்சிங்கன்னா இதான் 1. அப்ப மறந்து 1, மாற்றான் 2, மீறு 3, முறை 4, 5 மேதை. ஆப்ஷன் ஏ. விட்டிட அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன? விடு. விட்டிட அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் விடு. ஆப்ஷன் சி. இல் அப்படின்றதனுடைய பொருள் என்ன? அலை அல்லது புற்று. இல்லுன்னா அதனுடைய பொருள் என்னன்னா அலை அல்லது புற்று. ஆனா இங்க அலைனாலும் புற்றுனாலும் வீடுனாலும் ஒரே பொருள் தான். வீடுன்னா எப்படி இல் வரும்னா இல்லம் அப்படின்னு சொல்றோம். வீடுகள். இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுதான். இங்க பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே பொருள். இந்த மூணுல எது போட்டிருந்தாலுமே அது ஆப்ஷன் தான். சரிங்களா? இதுல பொருந்தாததுன்னு கொடுத்தா டி ஆப்ஷன். சந்திப்பிலை நீக்கிய தொடரை தருக. புகை உடல் நலத்திற்கு கெடு. கேடு. புகை உடல் நலத்திற்கு கேடு. புகை இப்போ வருமா? இரண்டாம் வேற்றுமை விரிதான். வல்லின மிகும்னு போட்டீங்கன்னா அந்த இடத்துல உயிர் எழுத்து வந்திருக்கு, வல்லின எழுத்து வரல. அப்ப இது தவறு. மரம் வளர்ப்போம், மழையை பெறுவோம். இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இப்பு வரும், இங்க வரல. அப்ப இதுவும் தவறு. நெகிழி பையை புறக்கணிப்போம். நெகிழி பையை இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினத்துல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வல்லினம் மிகும். நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். இது சரி. இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்த உரம். வேளாண்மைக்கு குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு. வல்லின எழுத்துக்கு தொடர்ந்து வந்திருக்கு. வன் தொடர் குற்றியல் உரம். இங்கேயும் வல்லின எழுத்தான சீல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இங்க இச்சு வரணும், வரல. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வாழ் என்னும் வேர் சொல்லை தொழில் பெயராக மாற்றினீங்கன்னா வாழ்தல். அப்ப வாழ்கன்னா வியங்கோள் வினைமுற்று. க இயர்ல முடிஞ்சா வியங்கோள் வினைமுற்று. ஒரு வாழ்த்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாழ்த்து எப்பவுமே வந்து ஒரு கட்டளை ஒரு ஏவலா தான் இருக்கும். வாழ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது தவறு. வாழ்ன்றது கட்டளை ஏவலா கிடையாது. அடுத்து ஆட்சிக்கு கண்ணீரும் செந்நீரும். ஆட்சிக்குன்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை உருபு என்னது? முதல் வேற்றுமை உருபுக்கும் எட்டாவது வேற்றுமை உருபுக்கும் உருபு கிடையாது. ரெண்டாவதுக்கு ஐ, மூணாவதுக்கு ஆள், நாலாவதுக்கு கூ. இப்ப இங்க ஆட்சிக்குன்னு இருக்கு. அப்ப இது நான்காம் வேற்றுமை விரி வெளிப்படையா வந்துருச்சுன்னா அதனால விரி. கண்ணீரும் செந்நீரும். மும்முங்கிறது வெளியில போய் என்றோம். 2 தடவை என்னாலே எண்ணுமை. அப்போ ஆப்ஷன் பி. ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்து. ஐனா தலைவன், கோனா அரசன், கானா சோலை, தைனா தைத்தல். அப்ப அப்படி பார்த்தோம்னா 2, 3, 4 சரி 2, 3 ஐனா தலைவன் 2, கோனா அரசன் 2, 4, 3, 1. ஆப்ஷன் பி. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியாரால் இயற்றப்பட்டது.
இந்த நமக்கு எப்பவுமே எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இப்ப செய்வினை அப்படின்னா அது என்ன ஃபார்மட்ல இருக்கணும் அப்படின்னா, ஒரு எழுவாய் பிளஸ் ஒரு செய்யப்படு பொருள், அதுக்கு பக்கத்துல ஐ வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் பிளஸ் என்னது பயனிலை. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு சொல்றேன். திருக்குறள்னு வந்தாலும் சரிதான், திருக்குறளைன்னு வந்தாலும் சரிதான். இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும். திருவள்ளுவர்ன்றது ஒரு எழுவாய், ஒரு பெயர் சொல். அப்ப இவர் எழுவாய். செய்யப்படு பொருள்னா இவரால செய்யப்பட்ட பொருள் தான் என்னது திருக்குறள். அதுக்கு பக்கத்துல இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையா வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் இதான் செய்யப்படு பொருள். பயனிலை என்ன வேலை பண்ணாரு, இயற்றினார், எழுதினாரு. சரியா? அப்போ இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேரு செய்வினை. இப்ப இதே இது திருக்குறள் சாரி திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். திருக்குறள்ன்றது என்னது, எழுவாயா செய்யப்படு பொருளா? இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் முன்னாடி வந்து எழுவாய் ரெண்டாவதா வந்து, திருவள்ளுவர்ன்றதான் இங்க எழுவாய், அவர் ரெண்டாவதா வந்து, அவருக்கு பக்கத்துல ஆளுங்கிற வேற்றுமை உருபு வந்து இந்த பயனிலை பக்கத்துல படு பட்டதுன்னு முடிஞ்சுச்சுன்னா இதுக்கு பேரு செய்யப்பாட்டு வினை. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அப்ப எழுவாய்க்கு பக்கத்துல மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வெளிப்படையாக வந்தாலும் பயனிலையில படு பட்டதுன்னு முடிஞ்சாலும் அது செய்யப்படு பொருள். இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ இந்த செய்யப்படு பொருள் பக்கத்துல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு செய்வினை. மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் இந்த செய்யப்படு பொருள் பக்கத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது செய்யப்பாட்டு வினை. இது ரூல், இது வந்து எழுதிக்கங்க. இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ செய்யப்படு பொருள் பக்கத்துல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு செய்வினை. திருக்குறளை, கவிதையை அப்படின்னு வந்துச்சுன்னா அது செய்வினை. செய்யப்படு பொருள் பக்கத்துல மூன்றாவது வேற்றுமை உருவான ஆள் வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. திருவள்ளுவரால், சரிங்களா? சரி, திருக்குறள் திருவள்ளுவரால் எழுவாய்க்கு பக்கத்துல இன்னொரு தடவை சொல்லிறேன். திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு சொல்றேன். இதுல இந்த இவர் திருவள்ளுவர் எழுவாய், திருக்குறள் அப்படின்றது செய்யப்படு பொருள், இயற்றினார்ன்றது பயனிலை. இப்ப செய்யப்படு பொருள் பக்கத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் அதுக்கு பேரு செய்வினை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னாலும் திருக்குறள் இயற்றினாலும் அது செய்வினை தான். இப்ப நான் செய்யப்பாட்டு வினைன்னு மாத்தும் போது அந்த செய்யப்படு பொருள் முன்னாடி கொண்டு வருவேன். அப்ப திருக்குறள் அப்படிங்கிறது அப்படியேதான் இருக்கும். பிளஸ் எழுவாய் பக்கத்துல ஆள்ன்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பயனிலை படுபட்டதுன்னு முடியும். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்ப செய்யப்படு பொருள் பக்கத்துல ஐ வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் அதுக்கு பேர் செய்வினை. எழுவாய் பக்கத்துல ஆள்ன்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. இப்ப இங்க கொடுத்துருக்கிறது என்னது, பெருவாயின் முள்ளியாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசார கோவை பெருவாயின் முள்ளியாரால் என்ன செய்யப்பட்டுச்சு, இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆசார கோவைங்கிறது என்னது, செய்யப்படு பொருள், அவரால் செய்யப்பட்ட செய்யப்படு பொருள். பெருவாயின் முள்ளியார்ன்றது எழுவாய், அவருக்கு பக்கத்துல ஆளுன்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து படுபட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு இப்படி வந்துச்சுன்னா என்ன பேரு, செய்யப்பாட்டு வினை. ஆப்ஷன் பி. அடுத்து குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை வெட்டி. இயைபு சொற்கள், இயைபுனா இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை அல்லது இறுதி சொற்கள் வந்து ஒண்ணு போல வரணும். வெட்டி கட்டி. ஆப்ஷன் டி. அடுத்து வளை என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று. வினைமுற்றுன்னு என்னது, அந்த வினை முற்று பெற்றிருக்கணும். வளைந்தது, வளைந்துன்னு சொல்லி இகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சா அதுக்கு பேர் வினையச்சம். வளைந்து நின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உகரத்துல முடிஞ்சிருக்கு, பக்கத்துல இன்னொரு வினைச்சொல் தான் வந்து நிறைவு செய்யணும். அப்ப வளைந்து நின்றான். சரிங்களா? பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்ற பழமொழியோட பேர் என்ன, நடக்கிறது நடந்தே தீரும், எதையும் எதாலையும் மாற்ற முடியாது. இதுதான் நமக்கு நடக்கணும்னா நடக்கும். 6 ஜாவு 100 ஜாவுன்னு சொல்லுவாங்க. உண்டினா உணவு, ஔடதம்னா மருந்து, வாகைனா வெற்றி, மேதினா உலகம். அப்ப அப்படி பார்த்தோம்னா 2, 4, 1, 3. ஆப்ஷன் ஏ. உன் புகழை தந்து வாங்கும் விலை. சரிங்களா? உன் புகழை தந்து வாங்கும் விலை ஆச்சரியத்தை உணர்த்துது, உணர்ச்சி வாக்கியம். தெருள் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கிறாங்க. முதல் தெருள் மனிதனுடைய மனநிலையை இருள் தெருள் மருள் என்ன செய்யலாம் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த தெருள் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவு, ஞானம்,
ஐயமற, அதாவது டவுட்டே இல்லாம இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பொருள் கொள்வாங்க. மனிதனுடைய மனநிலையை இருள் அருள் தெருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த தெருள் அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருள். மருள்னு அர்த்தம் இருள் அல்லது கலங்கிய நிலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மருள்ன்றதான் இதனுடைய ஆன்சர். ஊக்கமது கைவிடேல் அப்படின்ற ஔவையாரின் ஆத்திச்சுடியின் வரியினுடைய தொடர்புடைய குழல். ஊக்கமது கைவிடேல். மோப்ப குலையும் அணிச்ச முகத்திறந்த நோக்க குலையும் விருந்து அப்படின்னா விருந்தினருடைய முகம் எப்படி அணிச்ச பூ முகர்ந்து பார்த்தாலே வாடிடுமோ, நம்மளோட முகம் லேசா வாடினாலும் அவங்களுடைய மனசு வாடி நொந்துருவாங்க அப்படின்னு சொல்றது. இது விருந்தோம்பலை குறிக்கக்கூடியது. இதுக்கும் ஊக்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. உள்ளமுடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருத்தர் ஊக்கமுடையவர்களாக இருக்கிறதுக்கு பேர் தான் உடைமை. அவங்கதான் பொருளுடையவர்கள். மற்ற பொருட்கள் வச்சிருக்கிறதுலாம் அவரை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓகே. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன்லா சொல். சொற்களை நல்ல பயன் தரக்கூடிய சொற்களை பேசணும். இதுக்கும் ஊக்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப இதுவும் கிடையாது. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பற்றிட்டு. விருந்தினர் வெளியே நிற்கும் போது நீ சாக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மருந்தா இருந்தாலும் தானா திங்காதன்றது இது. இதுக்கும் ஊக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். உள்ளமுடைமை. ஒருத்தர் உள்ளத்தால ஊக்கமுடையவர்களால் இருக்கிறதுக்கு பேர் தான் உடைமை. மற்ற பொருள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியம் விடாமுயற்சிங்கிறது நம்மளை விட்டு போகாது. ஊக்கம். அடுத்து சாவா அப்படின்னா சாவாதன்னு வரணும். கடைசி எழுத்து கெட்டுருச்சு. ஈறுகட்ட எதிர்மறை சாவா மருந்து. ஒரு பெயர் சொல்லை நிறைவு செய்து. அப்ப இந்த எச்ச சொல் ஒரு எச்ச சொல் கடைசி எழுத்தான ஈறு கெட்டு சாகும்னா நேர்மறை, சாவாதான எதிர்மறை, மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லை நிறைவு செய்து. ஏதோ ஒரு பெயர் சொல் சாவா மருந்து. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் 1. பிறன் பொருளை. பிறரது பொருளை. பிறன் பொருளை. இப்ப இதே இது பாருங்க. நீங்கி இகரத்திலை உகரத்திலை முடிஞ்சா அதுக்கு பேர் வினை எச்சம். இலா அப்படின்னா இல்லை என்பதன் இடைக்குறை விகாரம். அதான் இது. இது 4. பிறன் பொருளை. பிறனின் பொருளை அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறரின் பொருளை அல்லது பிறருடைய பொருளை அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. அடுத்து குலையும் அப்படின்றாங்க. மோப்ப குலையும் அனிச்சம். குலையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனிச்ச மலர் முகர்ந்து பார்த்தாலே வாடிரும். ஆக்கம்னா செல்வம். மாடுனா செல்வம். நொடைனா விலை. இதெல்லாம் நம்ம பொருள் கூறுகளை படிக்கணும். ஆக்கம்னா செல்வம். அரும்பயன். அரும்பயனாயும் அறிவினார். 3 நன்மை. அரும்பயனா நன்மை. விருந்துனா விருந்தினர். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. ஃபெரீஸ் பயண படகுகள். சிடி குறுந்தகடு. இ மேகசின்னா மின்னிதழ்கள். அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து முறை மாறிய சொற்களை ஒழுங்குபடுத்துக. முளையிலேயே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இதுவும் தவறு. கல்லாமையே இல்லாமையாக்குவோம். இங்க பாருங்க. ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை. இதுவும் தவறு. கற்றது அளவு கைமண் உலகளவு கல்லாததுன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. கல்வி அழகே அழகுங்கிறது தான் நாலடியாருடைய. இதுதான் முறை மாறிய சொல். மக்கள் கவிஞர் என்ற அடைமொழி பெற்றவர் யாரு? பட்டுக்கோட்டை கண்ணதாசனா கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் பி. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உற்ற கைமடந்தை ஓதுகிறாள் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருப்பாங்க. இது அந்த ஒரு வரிகளை குறிக்கக்கூடியது. கண்டான் அப்படின்றாங்க. வென்றான் நண்டு. இங்க பாருங்க. இட்டு அதாவது இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, சங்கம், ஊஞ்சல் அததுக்கு அததுதான் இணை எழுத்து. இன்னுக்கு இணை எழுத்து இட்டு. அதுலதான் இங்க பாருங்க. டா கண்டான், நண்டு, வண்டு, கண்டம், கண்டம். அதே மாதிரி அண்டம், உண்டு, இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. இதெல்லாமே அந்த இணை எழுத்துக்களோட வந்திருக்கு. ஆனா வென்றான்றது இந்த இணை எழுத்தோட பொருந்தாதது. அப்ப இதுதான் பொருந்தாத சொல், தவறான சொல். தென்றல் கண்டம் நன்றி மண்டபம். பிள்ளை நீக்கி எழுதுகன்றாங்க. தென்றல் இந்த தென்றல் கிடையாது, தென்றல். கண்டம் இந்த கண்டம் கிடையாது, கண்டம். நன்றி இந்த நன்றி கிடையாது, நன்றி. மண்டபம் இந்த மண்டபம் கிடையாது, மண்டபம். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக்கை. டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் மாற்றுச் சான்றிதழ். ஸ்கூல் பள்ளி. டிரான்ஸ்பர் அப்படின்னா பணிமாற்றம். ஆப்ஷன் பி. ஒப்புரவு அப்படின்னா எல்லா உயிர்களையும் சமமாக பெற்றது. 1. நட்டல் நட்பு கொள்ளுதல். 2. அப்போ 3, 1. வித்துனா விதை. 4. இன்னா செய்யாமை எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை. 2, 3, 1, 4, 2 ஆப்ஷன் இ. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. மெய், கடம், உடல், உயிர். இதுவும் நேற்று ஒரு சகோதர டவுட் கேட்டிருந்தார். இது 3மே உடல் அப்படின்றதை குறிக்கக்கூடியது. உடல் மட்டும் இல்லாம மெய்னா மெய்யெழுத்து, மெய்னா உடல். இந்த 2 பொருளுக்குமே பொருந்தாதது. இப்ப மெய் அப்படின்ற ஒரு மெய்யெழுத்தோட உயிர் சேரும் போதுதான் அந்த சொல் முழுமை பெறுது. எதிரெதிர் சொற்கள் தான் ஒன்னே ஒண்ணு ஈர்க்கும் இல்லையா? அப்ப மெய்யினுடைய எதிர்ச்சொல் உயிர். கடம்னா அதோட எதிர்ச்சொல்
உடம்பு, உடம்புக்கு உயிர். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பாட்டிசைத்து அப்படின்ற சொல்ல என்ன செய்யணும்? பிரிக்கணும். பிரிச்சா என்ன கிடைக்கும்? இந்த சொல்லினுடைய வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்ற. அப்ப நம்ம 2 கண்டுபிடிக்கணும். வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும், அதை வினைமுற்றா மாற்றணும். பாட்டிசைத்து, பாடுன்றதா அதனுடைய வேர்ச்சொல், கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். அப்ப அதை வினைமுற்றா மாற்றினா பாடினான். சரிங்களா? பாட அப்படின்னு சொன்னா அது பெயரச்சம், அகரத்துல முடிஞ்சிருக்கு. பாட அல்லது பாடிய குதிரை, பாட சொன்னான் அப்படின்னு வரும். வாழை இலை சேர்த்தெழுதும் போது கிடைப்பது ஈ ஐ வழி யவ்வும் அப்படின்ற உடம்படுமை நம்ம படிச்சிருப்போம். அப்ப இங்க வாழை அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஈங்கிற உடம்படுமை தோன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வாழை இலை. நிலையான செல்வம் இது, ஊக்கம் தான் நிலையான செல்வம். மாறி இருக்கக்கூடிய சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆக்க மதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிலா உடையான் உலை. ஆக்க மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யாரு? முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் என்னது? துரைராசு. ஆப்ஷன் ஏ. முடியரசன் சிலபஸ்ல இருக்காரா? இருக்காரு. அடுத்தது பொருளோடு பொறுத்துக்க. சமர் அப்படின்னா அர்த்தம் போர். கலாம் அப்படின்னாலும் போர் தான், அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கலனினா வயல், மரம்னா வீரம், களம்னா கப்பல். அப்போ 3 1 4 2. அப்போ ஆப்ஷன் ஏ. குறிலெடில் பிள்ளை நீங்க எதை தருக? தமிழ்நாடா? தமிழ்நாடு கிடையாது. மலர்கால் கிடையாது, மலர்கள். அப்ப இதுவும் தவறு. செர சொல பண்டிய கிடையாது. சேர சோழ பாண்டிய. அடுத்தது குமரி வரை. இதுதான் சரியான ஆன்சர், மற்ற 3ம் தவறு. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியாரால் இயற்றப்பட்டது. ஆசாரக்கோவை இது ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படும் பொருள் யாரால செய்யப்படப்பட்டுச்சு? எழுவாயான பெருவாயின் முள்ளியார் பக்கத்துல ஆளுன்ற 3ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. படுபட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. இது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். பாடம் படித்தான் அப்படின்றது எவ்வகை வாக்கியம்னு கேக்குறாங்க. பாடம் படித்தான் அப்படின்னா அவன் தான் அந்த வினையை செஞ்சிருக்கான். பாடம் படிப்பித்தான் அப்படின்னா மத்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அது மத்தவங்களை வச்சு அந்த வினையை செய்ய வச்சிருக்காங்க. அப்ப அது பிறவினை. இங்க படித்தான்னு சொல்லும் போது தன்வினை. அடுத்து தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன அப்படின்னா தமிழர்களின் வாழ்வில் முதலிடம் பெறுவது எது? பாடல்கள். ஆகாயத்தில் வான வேடிக்கை நடைபெறுகிறது. ஆகாயம்னாலே தெரியும் வானம். வெடி வேடிக்கை, வெடிங்கிறதுக்கு இன்னொரு பேரு தான் என்னது? இந்த 3 சுழி நகரமாக இருக்கக்கூடிய இந்த வானம், டகர நகரம். சரிங்களா? அப்ப வானத்தில் வான வேடிக்கை நடைபெறுகிறது. எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் சரி. வானம்னா ஆகாயம், இந்த வானம்னா வெடி, வெடி வேடிக்கை நடைபெறுகிறது. அடுத்து பூ வீசு. பூ வந்து டேஷ் வீசும், மனம் தான் வீசும். புலியினுடைய கண்ணு வந்து சிவப்பா இருக்கும். வண்டி இருப்பது காளை. இலைக்கு வேறு பெயர் தலை. லகர லகர வேறுபாடுகள் இது எல்லாமே. அப்ப 2 1 3 4. ஆப்ஷன் பி. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆப்ஷன் சி. நானிலம் 4 கூட்டல் நிலம். முத்தேன் 3 கூட்டல் தேன். முக்கணி 3 கூட்டல் கனி. முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ். அப்ப அப்படி வச்சு பாத்தீங்கன்னா 1 4 சரி 1 2 4 1 3. ஆப்ஷன் பி. சந்திப்பில் ஏற்ற சொல் போகி பண்டிகை. இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினமிகும். போகி பண்டிகை. பச்சை பசேல் இப்படித்தானே வரணும். பச்சை பசேல். இந்த செரியினை சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். இந்த இடத்துல வரல, அப்ப இதுவும் தவறு. விழாக்காலம். விழாக்கோளம் பூண்டிருந்தது. இது சரி. சரிங்களா? மாட்டு பொங்கல். மாட்டு குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு. வல்தொடர் குற்றியலுகரம். வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்து. அப்ப மாட்டு பொங்கல்னு வரணும். இதுவும் தவறு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. உங்கள் தந்தையும் அரசரா. இது எவ்வகை வாக்கியம்? நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க, வினா வாக்கியம். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. கதிர், காலம், கிளி, குடை, கூத்து, கிரி. இத பிரிங்க. இக்கு கூட்டல் ஆ. கா இக்கு கூட்டல் ஆ. கிளி இக்கு கூட்டல் இ. அடுத்ததா குடை இக்கு கூட்டல் ஊ. கூத்து இக்கு கூட்டல் ஊ. கிரி இக்கு கூட்டல் கீரி ஈ. அப்ப இத வச்சு நம்ம பிரிச்சோம்னா ஆ 1. அப்ப கதிர் தான் 1. காலம் 2. கிளி 3. கீரி 4. குடை 5. கூத்து 6. அப்ப இதுதான் ஆன்சர். கதிர் சுடர் பிரிச்சு எழுதணும்னா கதிர் கூட்டல் சுடர். ஆப்ஷன் டி. விடிவெளி தான் விளக்கு. வெண்மணல் தான் பஞ்சுமெத்த. புயல் தான் ஊஞ்சல். பனிமூட்டம் தான் போர்வை. இதெல்லாம் வந்து உருவகப்படுத்தி இருக்கக்கூடிய விடிவெளியே தான் விளக்கு அப்படின்லாம் சொல்றது உருவகம்.
அப்போ 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. மின்னல் வரி எனது அரிச்சுவடி. மின்னல் வரி தான் நம்ம படிக்கக்கூடிய அரிச்சுவடி. காயும் கதிர் தான் வீட்டின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. காயும் கதிர், காயும் கதிர் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காயும் கதிர், காய்கின்ற கதிர், காயும் கதிர் இதனுடைய இலக்கண குறிப்பு. அதாவது இது வந்து பண்பு தொகையா? காயும் கதிர்ன்றது விகுதி மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கா? கிடையாது. அப்ப இது தவறு. உண்மை தொகை அப்படின்னா காய் கதிர் அப்படின்னா காயும் கதிரும் மறைஞ்சு வருதுன்னு சொல்லலாம். அப்ப இது தவறு. உவமை தொகையா? இல்ல. காயும் கதிர் அப்படின்றது ஒரு உருவகத்தை குறிக்குது. இது வினை தொகை. ஆப்ஷன் பி. அடுத்த அகரவரிசைப்படுத்துக. திருவள்ளுவர், கம்பர், இளங்கோ, பாரதி. கொடுத்திருக்கிற உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க. இளங்கோ இருக்காரு உயிரெழுத்து. மத்ததெல்லாம் பாருங்க தி, கா, பா. இப்ப நம்ம இக்கு இஞ்சு எழுதணும்னா முதல் எழுத்து இக்கு. அப்ப கம்பர் தானே ரெண்டாவது வருவாரு. அப்ப இளங்கோ கொடுத்து கம்பர் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்க இக்கு இங்கு இச்சு இந்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து அதுக்கப்புறமா தான் இப்பு இம்மு. அப்ப திருவள்ளுவர் அதுக்கப்புறமா தான் பாரதி. அடுத்து உலகம் என்பது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை. உலகம்ன்றது உலகத்தை குறிக்கிறது, இடத்தை குறித்து வரக்கூடியது. இப்ப இந்தியா அதாவது இந்தியர் வென்றனர், இந்தியா வென்றதுன்னா அந்த இடத்தை குறித்து வரக்கூடியது, இடவாகு பெயர். அடுத்து நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டினப்பாலை. அந்த அளவுக்கு வணிகம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க? துலாக்கோள் மாதிரி நேர்மையுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. விரிவடைந்த பிரிச்சு எழுதணும்னா விரிவு கூட்டல் அடைந்த. உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும்ல ஊல இருக்கக்கூடிய உகரம் வந்து போயிரும். இங்க ஈயும் இவ்வும் இங்க இருக்கக்கூடிய வறுமொழி முதல்ல அடைந்தல ஆவும் இருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வா. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லிக்க தமிழ் சொல் வரைவோலை. செக்குனா காசோலை, இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், டெபிட் கார்டுனா பற்றட்டை. இம்மரம், இவ்வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது இங்கனுக்குள்ள இருக்கிறத குறிக்கிறது அகச்சுட்டு. சரிங்களா? இம்மரம். அடுத்தது கரிகாலனும் பூங்கொடியும் கோவிலுக்கு சென்றனர் அப்படின்னு சொல்லும் போது உம்முங்கிற விகுதியை நம்ம என்ன செய்யறோம்? வெளிப்படையாக என்றோம். அப்ப அதுக்கு பேரு எண்ணுமை. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? என்ன, யார், ஏன்லாம் கேட்க மாட்டோம். ஆப்ஷன் ஏ. படிப்பறிவு பிரிச்சு எழுதினீங்கன்னா படிப்பு கூட்டல் அறிவு. உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அடுத்து இப்புன்ற உடல் மேல உயிர் வந்து ஒன்றி படிப்பறிவு அப்படின்னு மாறும். ஆப்ஷன் ஏ. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்ற பழமொழியினுடைய கருப்பொருள் என்னன்னா கல்லாதது உலகளவுன்னா என்ன அர்த்தம்? படிக்காதது எவ்வளவோ இருக்காது, அனுபவத்தின் மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும். அனுபவ அறிவு அல்லது பட்டறிவு. அடுத்ததான் பொருந்தாததை தேர்வு செய்க. கங்கை, மஞ்சள், கண்ணில், தம்பி. இங்க பாருங்க இக்குக்கு இங்குதானே இணை எழுத்து கங்கை, மஞ்சள், தம்பி இப்புக்கு இம்மின எழுத்து, கண்ணிலுக்கு என்ன வரும்? கண்டம் அப்படின்னு வரணும். இட்டோட இணை எழுத்து தான் இன்னும். ஆப்ஷன் டி தான் சி தான் பொருந்தாதது. ஆங்கில சொல்லிக்கு நேரா தமிழ் சொல். எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு, லிப்ட் மின் தூக்கி, குறுந்தகடு சிடி, ஈபுக்கு மின்னூல். விளைத்து நீ இகரத்திலை உகரத்திலை முடிஞ்சா வினை எச்சம். உதித்த அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னது? மறைந்த. இதோட இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் முடியுது. மீண்டும் அடுத்த வகுப்புல நான் சந்திக்கலாம். இந்த டெஸ்ட் மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க போடும்போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கிறத பொறுத்து அந்த 85 மதிப்பெண்களை நம்ம ஷியரா எடுக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய 15 மதிப்பெண்கள் நீங்க எப்பயும் போல படிக்கிறது தான். அதுல கொடுத்திருக்கக்கூடிய இலக்கிய பாடத்திட்டத்தை மட்டும் நல்லா படிச்சா போதும். அது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் படிச்சிடணும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.